கைஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு கான்ஃப்ளிக்டான விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர் சி அவர்களை கேன்சல் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினாக வந்து சுந்தர் சி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் மெயினாக சுந்தர் சி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பு பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர் சி அவர்கள் கிடச்சிருந்துச்சு. அந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் கேன்சல் பண்ணார். அதுக்கு மெயின் ரீசனே வந்து சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸ்கிரிப்டையே மாற்றி எழுதிட்டு வர சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு ரீசனால் நான் இனிமேட்டு படத்தில் நடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம கமல்ஹாசன் சார், ரஜினி சார் டிஸ்கஸ் கூட பண்ணாமல் சிபி சக்கரை வந்ததுக்கப்புறமா கமல்ஹாசன் சார்கிட்ட பற்றி நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. என்ன சார் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து டேரக்டரை மாற்றிட்டே இருக்காரு, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கமல் சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். எனக்கு பிடிச்ச நட்சத்திரம், அதாவது நான் ஒரு இன்வெஸ்டரு, நான் ஒரு முதலீட்டாளர், நான் வந்து எந்த படத்தில் யாரை போட்டு எடுக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிடுவேன். அதே மாதிரி என்னோட ஸ்டார் வந்து எந்த டேரக்டர் சொல்கிறாங்களோ அந்த டேரக்டரை தான் நான் ஓகே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம கமல்ஹாசன் சார். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரும் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர்கள்ட்ட என் படத்தில் யார் டைரக்ட் பண்ணணும், யார் மியூசிக் பண்ணணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். அதை வந்து அந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு யாருமே உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசியிருக்காரு நம்ம பத்திரிகையாளர்கள். ஏன் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி ஏன் சார் அந்த டேரக்டர் கேன்சல் பண்ணீங்க, ஏன் சார் இந்த டேரக்டர் கேன்சல் பண்ணுறீங்கன்னு எப்போ பார்த்தாலும் சூப்பர் ஸ்டாரை பிடிச்சிட்டு உயிர் எடுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்படி பதிலுக்கு பதில் வந்து கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான விஷயம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி கூட இல்லை இந்த 173 படத்தில், அவர் வெளியே போகிறாரு. அதுக்கு பதிலாக மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன அப்டேட்ஸ் வருது அடுத்தடுத்து அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்து நம்ம தலைவர் 173 பற்றி அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டியான தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.